நடிகர்களிலேயே அழகான நடிகர் என்று அரவிந்த் சாமியை சொல்வதுண்டு. அந்த அரவிந்த் சாமி அவர் மாறுபட்ட வேடத்தில் நடித்த படம்தான் மறுபடியும். 1993ஆம் ஆண்டில் வெளியானது மறுபடியும். மறுபடியும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பத்திற்கும் ஒரு சினிமா டைரக்டருக்குமான அந்த புள்ளியில் இருந்து வாழ்க்கை எப்படியெல்லாம் போகிறது, அவர்களும் நடக்கின்ற அந்த சின்ன சின்ன உரசல்கள் உட்பட வாழ்க்கை எப்படி மாறி போகிறது என்பதையும் சொல்லியிருப்பார் பாலு மகேந்திரா. இந்த கதை ஏறக்குறைய பாலு மகேந்திராவின் வாழ்க்கையில் உள்ள ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுகிறது, அப்படிதான் சொல்லப்படுகிறது, அப்படிதான் இருக்கும். திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் நிழல்கள் ரவி, அரவிந்த் சாமி, ரேவதி, ரோகிணி, வினோதினி மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் பாடல்கள் வாலி, ரவி பாரதி, இசை இளையராஜா, தயாரிப்பு அஸ்வின் குமார், திரைக்கதை, வசனம், படத்தொகுப்பு, ஒளிப்பதிவு, இயக்கம் பாலு மகேந்திரா. பாலு மகேந்திரா இயக்கத்தில் உருவான மறுபடியும் படத்தில் பிரதான பாத்திரங்களில் ரேவதி, நிழல்கள் ரவி, அரவிந்த் சாமி ஆகியோர் நடித்திருந்தனர். இவர்கள் மூவருமே தங்கள் திரை வாழ்வின் முக்கிய படங்களில் ஒன்றாக குறிப்பிடும் படம் மறுபடியும். மறுபடியும் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். நிழல்கள் ரவி ஒரு திரைப்பட இயக்குனர். அவருடைய மனைவி ரேவதி. இருவரும் மனமொத்த தம்பதிகளாகத்தான் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். இந்த அமைதி கடலில் திடீரென ஒரு சூறாவளி போல நடிகை ரோகிணி வருகின்றார். நட்சத்திர நாயகியாக திரையுலகில் கோலோச்சும் ரோகிணிக்கும் நிழல்கள் ரவிக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. இந்த விஷயம் ரேவதிக்கு தெரிய வருகிறது. நிழல்கள் ரவி ரேவதியிடம் இருந்து விவாகரத்து பெற விரும்புகிறார். ரேவதிக்கோ விவாகரத்தில் விருப்பமில்லை. எனவே ரோகிணியை சந்தித்து தன் கணவனை விட்டு விலகி சென்று விடும்படி கேட்கிறார். ஆனால் ரோகிணி மறுத்து விடுகிறார். ரேவதி கணவரை விட்டு விலகி தனியே வசிக்கும் போது அரவிந்த் சாமியின் அறிமுகம் ஏற்படுகிறது. இருவருக்கும் இடையே நல்ல நட்பு உண்டாகின்றது. ரேவதியின் மன சஞ்சலங்களையும் மன காயங்களையும் போக்கக்கூடிய மருந்து போல ஒரு நல்ல நண்பனாக அரவிந்த் சாமி ரேவதிக்கு அமைகின்றார். அதனால் அவருக்குள் ஒரு சின்ன மகிழ்ச்சியும் சந்தோஷம் ரேவதிக்குள் வருகின்றது. இதற்கிடையில் ரோகிணி மனதளவில் வெகுவாக பாதிக்கப்படுகிறார். மனைவியுடன் இருந்த ஒரு கணவனை தனது சுயநலத்திற்காக பிரித்து கொண்டு வந்துவிட்டதாக குற்ற உணர்ச்சி உண்டாவதால் மன பாதிப்பு அவருக்கு ஏற்படுகிறது. தன் மனைவி ரேவதிக்கும் அரவிந்த் சாமிக்கும் உள்ள நட்பை புரிந்து கொண்ட நிழல்கள் ரவி இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழும்படி சொல்கின்றார். ஆனால் ரேவதியோ அதை ஏற்காமல் தனக்கான பாதையில் தன் பயணத்தை தொடர முடிவு செய்கிறார். திருமணம் பந்தம் உழைமுறைதான், அது மறுபடியும் இல்லை என்று சொல்வது போல் ரேவதியின் பாத்திரம் அமையப்பட்டிருக்கிறது. ஆனால் நிழல்கள் ரவியின் பாத்திரம் இன்னொன்றை திருமணம் செய்து கொள்வதில் தவறில்லை என்பதாகவே அமைகிறது. பிரபல ஹிந்தி பட இயக்குனர் மகேஷ் பட் 1982ஆம் ஆண்டு இயக்கிய அர்த் என்ற ஹிந்தி படத்தை சுமார் 11 ஆண்டுகளுக்கு பிறகு பாலு மகேந்திரா மறுபடியும் என்ற பெயரில் தமிழில் ரீமேக் செய்திருந்தார். இயக்குனர் மகேஷ் பட் முன்னணி நடிகை பர்வீன் பாபியுடன் கொண்டிருந்த உறவையும் அவர்களுக்குள் நடந்த விஷயங்களையும் வைத்து மகேஷ் பட் இந்த கதையை எழுதியதாகவும் படத்தின் பாதி மகேஷ் பட்டின் வாழ்க்கை வரலாறு என்றும் இந்த படம் வெளிவந்த போது பரபரப்பாக பேசப்பட்டது. கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய 25 ஹிந்தி படங்கள் என்று இந்திய டைம்ஸ் மூவிஸ் பட்டியலிட்ட படங்களில் மறுபடியும் படத்தின் மூலமான அர்த் படமும் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் இடம்பெற்ற ஆசை அதிகம் வச்சி என்ற பாடலும், நலமா ஆசை அதிகம் வச்சி என்ற பாடலும், நலம் வாழ நான் பாடும் பாடல் என்ற தொடங்கும் பாடலும் சூப்பர் ஹிட் வரிசையில் இடம்பெற்றிருந்தன. அதிலும் ஆசை அதிகம் வச்சு அதற்கான டான்ஸும் அந்த இசையமைப்பும் அந்த படமாக்கிய விதமும் பெரிதாக பேசப்பட்டது. இன்று வரையும் அது ரசித்து பார்க்கப்படுகின்ற பாடலாக இருக்கின்றது. ஆசை அதிகம் வச்சு என்று தொடங்கும் பாடலுக்கு ரோகிணி ஆடியிருந்த நடனம் மிக சிறப்பாக அமைந்திருந்தது, பெரிதாக பாராட்டப்பட்டது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.